கோபி வந்துட்டு மறுபடியும் பாக்கியா கிட்டே வந்துட்டு சரண்டர் ஆயிடுவாங்கன்னு நினச்சவங்க வீடியோ லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வந்துட்டு நம்ம பாக்கியா கிட்ட வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு வீட்டில் ராதிகாவோட அவங்க அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு பிடிக்கல. அதெல்லாம் டெய்லி வந்துட்டு சண்டை வருது. இதனாலே வந்துட்டு என்னோடய வேலையை வந்துட்டு சரியாக வந்துட்டு பார்க்க முடிய மாட்டேங்கி. எந்த நேரமும் வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீ தான் வந்து நல்லா பார்த்துக்கிட்ட, இப்போ நீ வந்துட்டு கூட வந்துட்டு பார்த்துக்கிறியா, நீ சொன்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க வருவாங்க, வேணா எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம பாக்கியாவுக்கு வந்துட்டு தெரியும் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் வந்துட்டு இவங்க வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு கோபிக்கிட்ட வந்துட்டு அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம வந்துட்டு பேசுகிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறைமையில் வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு பாக்கியலட்சுமி வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா வந்துட்டு அப்போ அங்கே போய் நல்ல சாப்பாடே வந்துட்டு சாப்பிட்ருக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோமே, அங்கே வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே வந்துட்டு கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என் கூடயே வந்துட்டு வந்துருங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு நான் என் பையனுக்காக தான் வந்துட்டு அங்கே இருக்கேன், நான் அங்கேயே வந்துட்டு இருந்துக்கிறேன், நான் அவனை விட்டு வந்தேன் அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோபியே வந்துட்டு பாக்கியா கிட்ட ஹெல்ப் கேட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கு வந்துட்டு தெரியாது. கண்டிப்பாக இன்னும் 1-2 வாரங்களே வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி மறுபடியும் வந்துட்டு பாக்கியலட்சுமி வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.